இன்னைக்கு ரொம்ப சோம்பேறித்தனமான நாளுங்க. ஒண்ணுமே செய்யவே புடிக்கல. மீன் இருந்ததுனால தப்பிச்சுட்டேன். இந்த மீனுக்கு பேரு மாந்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு இது ரொம்ப ஸ்பெஷலான மீன். இதுக்கு பேரு வேற ஏதாவது தெரிஞ்சுச்சுன்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஏன் ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா, நான் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் மீன் சாப்பிடவே பழகிக்கிட்டேன். நாங்க நான்வெஜ் தான். இருந்தாலும் நான் சிக்கன், மட்டன் இது தவிர்த்து வேற ஒண்ணும் சாப்பிட்டதில்ல. கல்யாணத்துக்கு அப்புறமா எங்க மாமியார் எனக்கு ஃபஸ்ட்டு செஞ்சு தந்த மீன் இந்த மீன் தான். ரொம்ப டேஸ்ட்டா பண்ணி குடுத்துருந்தாங்க. ரொம்ப பயந்துட்டே தான் சாப்பிட ஆரம்பிச்சேன். ஆனா எனக்கு ரொம்ப புடிச்சு போச்சு. அதுலேருந்து எனக்கு ரொம்ப புடிச்ச ஸ்பெஷல் மீன் இந்த மீன் தான். அப்புறமா இன்னைக்கு கல்யாண பூசணிக்கா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது வச்சுட்டு இன்னைக்கு மோர் குழம்பு பண்ணிட்டேன். அவ்வளோ சோம்பேறித்தனமா இருந்துச்சு. நான் அந்த பூசணிக்காவே எடுத்து குக்கர்ல போட்டு வேக வச்சேன். அவ்வளோ சோம்பேறித்தனமான நாள். அப்புறமா இந்த பொட்டேட்டோ வேற ஒரு ரெசிபி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுருந்தேன். அத பண்ற மாரியே தெரியல. சரி இன்னைக்கு அத எடுத்து ஃப்ரை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, மிளகா பொடி, பூண்டு, சோம்பு, கொஞ்சமா பெப்பரு, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா கொஞ்சம் தண்ணி ஊத்தி அரைச்சுக்கிட்டேன். ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்க மஞ்சள் பொடி, உப்பு போட்டு கொஞ்சமா வேக வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா ஸ்கில்லெட்டில் பண்ணா ரொம்ப சூப்பரா வரும். எண்ணெய் ஊத்தி கடுகு போட்டுட்டு, இந்த அரைச்சு வச்சிருக்கிற மசாலாவ போட்டு எண்ணெய் தெளிஞ்சு வர வரைக்கும் நம்ம வதக்கிட்டு, அதுக்கப்புறமா பொட்டேட்டோவ போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். சூப்பர் டேஸ்ட்டா வரும்.